எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் பௌர்ணமி இரவு, அதிர்ஷ்டமான இரவு வேளையில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களை துரத்தி அடிக்கும் 5 விதமான பெரிய பிரச்சனைக்கு சுலபமாக தீர்வு காணலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் 12/4/25 அன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் நிறைந்த பௌர்ணமி தினம். இந்த மாதிரி ஒரு என்னென்னா, இன்று இரவு 6:30 மணிக்கு மேலே நாளை 13ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்று இரவு சாயங்காலம் 6:30 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 3 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, இந்த நேரம் முழுவதும் நிலவு வெளிச்சம் பௌர்ணமி திதியோடு இந்த பூமியில் பிரகாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் வாய்ந்த இந்த ராத்திரியில் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை விடாமல் ஒரு 5 பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டு இருக்குது. அது என்னென்ன, இந்த பரிகாரத்துக்கு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு தீர்வு காணலாம். இப்போ அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்கு முக்கியமாக நமக்கு 5 பொருட்கள் தேவை. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, அடுத்தது கருப்பு எள்ளு, அடுத்தது பச்சரிசி, அடுத்தது கிராம்பு, அடுத்தது மஞ்சத்தூள். இந்த 5 பொருட்களும் இன்னொரு தடவை சொல்கிறேன் நான். மிளகு, கருப்பு எள்ளு, பச்சரிசி, கிராம்பு, மஞ்சத்தூள். இந்த 5 பொருட்களையும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்து இந்த 5 பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து ஒரே முடிச்சா, கொஞ்சம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 டீஸ்பூன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரே முடிச்சா ஒரு வெள்ளை துணியில் முடிச்சா கட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணும், நம்ம வீட்டில் நிலவு வெளிச்சம் எங்கே தெரியுதுன்னு பாருங்கள். நல்லா உங்களுக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது நிலவு வெளிச்சம் நம்ம மொட்டை மாடியிலையோ பால்கனிலையோ வீட்டில் முன்பக்கம் பின்பக்கம் எங்கே பார்த்தாலும், ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்க அந்த ஜன்னல் திறந்துருந்தாங்கன்னா நிலவு வெளிச்சத்தில் முழிப்பே வரும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அதோடைய சந்திரன் நம்மளுடைய ஆதிக்கம் நம்ம மேலே பதிஞ்சிட்டு போகும். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சாயங்காலம் 6:30 மணிலேருந்து நாளைக்கு காலைல 3 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் கேட்பீங்க, அம்மா நான் இப்போ நான் அசைவம் சாப்பிட்டு இருந்தா செய்யலாமா? இதுக்காக இந்த பரிகாரம் நான் செய்ய போகிறேன்றதுக்காக கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து இதை செஞ்சிங்கன்னா உங்களை எந்த மாதிரி எந்த விஷயம் 5 விஷயம் எந்த மாதிரி உங்களுக்கு துரத்துதோ, அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனை சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அந்த மாதிரி 5 விஷயமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு. சரி, இப்போ என்னன்னா, அந்த இடம் அகல் விளக்கில் கொஞ்சம் கட்டி கற்பூரத்தை வச்சிருங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இது நான் சொன்ன பொருள் எல்லாம் 5 பொருளையும் வச்சு மூட்டை கட்டிடுறீங்க. ஓகேவா? இப்போ நேரத்தில் மேலே அந்த மொட்டை மாடியில் ஏதோ வெளிச்சத்தில் அந்த ரூபத்தில் உங்களுடைய குலசாமியை நீங்கள் நினச்சிக்கலாம், குல தெய்வத்தை நினச்சிக்கலாம், அம்மனை நினச்சிக்கலாம், சந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் அந்த அகல் விளக்கில் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அகல் விளக்கில் கற்பூரம், ஒரு பெரிய கட்டி கற்பூரத்தை நெருப்பு பொருத்திடுங்க. நல்லா பெரிய அகல் விளக்காக கூட இருக்கட்டும். நெருப்பை சாட்சியாக வைத்துக்கொண்டு தயார் செய்து வச்சிருக்கிற கையில் வைத்துக்கொண்டு என்னை பின்தொடரக்கூடிய கடன் சுமை, கிரகங்களால் ஏற்படும் பாதிப்பு, மனக்கஷ்டம், எதிர்மறை ஆற்றலால் ஏற்படும் பிரச்சனைகள், சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலக வேண்டும். அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் அந்த முடிச்ச கையில் வச்சுக்கிட்டு இதுக்கு நடுவில் அந்த அகல் விளக்கில் அந்த கட்டி கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அக்னி சாட்சி, அடுத்து நிலாவுடைய பிரார்த்தனை, நிலாவுடைய வெளிச்சம், இது எல்லாம் சேர்ந்து அந்த கற்பூரம் எரியுது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த எரியறதுக்கு மேலே நீங்கள் அந்த முடிச்சை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த கற்பூரத்துலேயே அந்த முடிச்சும் எரியட்டும். இது எல்லாம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நெருப்போடு சேர்ந்து எரியும். இப்போ நீங்கள் மிளகு எரிக்கிறோன்னா கடன் அடையும். அந்த மாதிரி ஒரு பொருளுக்கும் ஒரு பிரச்சனை முடியும். இந்த மாதிரி 5 விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகிடும். இன்னொரு விஷயம் செய்யணும், என்னென்னா நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கணும். நல்லா நிமிர்ந்து
உட்காந்து இந்த மாதிரி முதுகு தண்டு வட நல்லா மிந்து உட்காந்து கையை வந்து இப்படி நல்லா வச்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த நல்லா வேண்டிக்கின்னு அந்த கற்பூரத்தை மேலே அந்த முடிச்ச வச்சிடுறோமா. மிளகு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கடன் சுமையை குறைக்குது. கருப்பு எள்ளு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சனி பகவானால் வரும் தாக்கத்தை குறைக்கும். பச்சரிசி மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் போக்கும். கிராம்பு நம்மிடம் உள்ள கெட்ட சக்தியை விலக நெருங்க விடாமல் பாதுகாக்கும். மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உரியது, சுபகாரிய தடைகளை நீக்கும். இந்த 5 பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இந்த 5 விதமான பொருட்களை பயன்படுத்தி பரிகாரத்தை செய்து பாருங்க. செய்து நிறுங்க. நீங்கள் இதை பாருங்கன்னு கூட கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு இன்று இரவு சாயங்காலம் 6 மணிக்கு நான் சொன்ன விஷயம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு எள்ளு, மிளகு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி, அடுத்தது கிராம்பு, அடுத்தது மஞ்சத்தூள். இது எல்லாமே செஞ்சு வச்சு முடிச்சு ரெடியாக வச்சுருங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இதை நான் செய்ய போகிறேன், எனக்கு இந்த 5 விதமான பிரச்சனைகள் என்னை துரத்தி அடிக்குது, இதிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ட்டு இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் இந்த பரிகாரத்தை செய்து முடித்துட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட உங்களால் மிக சுலபமான முறையில் தீர்வு காண முடியும். இப்போ ஒரு சிலருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எரிந்து சாம்பலானதை வந்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாம். அது தவறு கிடையாது. நம்பிக்கையோட இப்போ நீங்கள் ஒரு கோயிலில் போய் உட்காந்து கூட, ஏன்னா பௌர்ணமி இல்லைங்களா, 6:30 மணிக்கு எல்லா கோவில்லையுமே விளக்கு பூஜை நடப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்து கூட இதை நீங்கள் செய்யுங்க. யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. நல்லதே நடக்கும்னு நினைச்சிங்கன்னா நல்லதே நம்ம நடக்கும். ஓகேங்களா. இப்போ கோயில் வாசப்பல்ல போய் கோயில் கிட்ட பின்னாடி பின்புறம் இல்லை சைடில் ஏதோ ஒரு இடத்துல இதை முடிச்ச கட்டி எடுத்துகிட்டு போங்க. ஒரு அகல் விளக்கில் கற்பூரத்தை வைங்க. ஏன்னா கோவில் சாட்சியாக, எந்த ஈஸ்வரன் சாட்சியாக நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, பிறை சூடன் அவரை மிஞ்சினது தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் கோயிலில் கூட போய் உட்காந்து நிலா வெளிச்சத்தில் நான் சொன்ன இந்த 5 பொருள்களையும் முடிச்சு போட்டு இந்த 5 விதமான பிரச்சனைகள் எனக்கு தீர வேண்டும், மனசார எனக்கு இதிலிருந்து நான் வெளியே வந்துடணும், எனக்கு இந்த மாதிரி தாக்கம்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பௌர்ணமி இரவை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாது, என்ன பண்ணணுன்னே தெரியாமல் மனசு இப்படியே உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தெய்வத்துக்கிட்ட போய் ஒப்படைங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும். இந்த சந்திர பகவானை நினச்சி நீங்கள் இன்று இரவு செய்யும் பொழுது கடன் சுமை தீரும். நம்மளுக்கு எந்த கடன் சுமை தீர்ந்தாலே என்னங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் பெருகுதுன்னு அர்த்தம். பணம் பெருகுனா தானே கடன் சுமை தீரும். அதுக்காக இதை மட்டும் செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கமான்னு நினைக்காதீங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும்னா உங்களுக்கு தொழில் வளம் பெருகும். உங்கள் கணவருடைய வேலை நல்ல வெளிநாட்டில் திடீர்னு வேலை கிடைக்கும், திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.